ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு குட்டி மினி விலாக் தாங்க. என்னோட சிஸ்டர் எங்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்புறோம். யார் யார் போகிறோம் அப்படின்னா, நான், என் அம்மா, என் தங்கச்சி, எங்கள் அக்கா, அடுத்து இனியா குட்டி கிளம்பிட்டோம். எல்லாம் ட்ராவல் பண்ணுறோன்னா பஸ்ஸில் தாங்க போயிட்டுருக்கோம். இப்படி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ்லேயே கொண்டு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வைப்பாங்க. சுண்டல், மாங்காய், வெள்ளரிக்காய் அந்த மாதிரின்ட்டு நாங்கள் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கும் இருக்கான்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பஸ்ஸில் நல்லா ட்ராவல் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வர வேண்டிய இடத்துக்கு நாங்கள் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வந்துட்டு எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். வழியில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த மரம் வந்துட்டு சூப்பராக நிழலாக இருக்குது. என்ன தான் நம்ம சென்னையில் இருந்தாலும் நம்ம ஊருக்குன்னு வரும்போது இந்த மரம்லாம் பச்சை பசேர்னு பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம், நல்லா இருக்குது, அமைதி. முக்கியமாக பார்த்திங்கன்னா மன அமைதி இருக்குது. இங்கே இருந்துடலாமான்னு தோணுது, பட் ஆனால் இருக்க முடியாதே. எப்போதும் சென்னையில் ஒரு பரபரப்பான சத்தத்துக்கு மத்தியில் ஓடிட்டுருக்க நம்ம இதுமாரி ஒரு அமைதியாக இருக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த ஒன் டே எங்களுக்கு எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த மரம்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இதையுமே விட்டு வைக்கிறதில்ல. ஓகே, இப்போ நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வெளியில் இந்த மணி பிளான்ட் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி மணி பிளான்ட் உங்கள் வீட்டில் இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த மணி பிளான்ட்டோட இலையெல்லாம் பாருங்கள் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். இந்த வந்து சின்னதாக எங்கள் அண்ணன் செடி எடுத்துகிட்டு வந்து வச்சாராம். அது தென்னை மரத்தில் ஏறும்போது அது பெரிய இலையாக அது மாதிரி வருமா? இந்த மாதிரி இருக்கான்னு உங்கள் வீட்டில் எனக்கு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா இன்னும் எங்கள் அண்ணன் சொல்வார், இது மாதிரி வீடு வந்துட்டு அழகாக இருக்கணும்னா நம்ம வீட்டை சுற்றி வந்து நிறைய மரம் செடி கொடி இருந்தால் தான் அது வீட்டுக்கே அழகு அப்படின்னு சொல்லிட்டு வீடு அழகப்படுத்துகிறோமோ இல்லையோ வீடை சுற்றி நிறைய மரம் செடியெல்லாம் வச்சுருவார். பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அடுத்தது எங்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்பணும்ல, அதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா காரில் நான், அண்ணன் பசங்க, அண்ணி, அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாருமே நாங்கள் கிளம்பியாச்சு. எங்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் எங்கள் ஃபேமிலி, பார்த்துக்கோங்க. அண்ணன் பசங்க, தம்பி பசங்கன்ட்டு ஜாலியாக அன்றைக்கி ஒரு நாள் செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க, மறக்கவே முடியாது. நல்லா இருந்துச்சு. என்ன நமக்கு தான் டைம் பத்தல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து என்கேஜ்மெண்ட்டுக்கு மண்டபத்துக்கு வந்துட்டோம். இவங்க தான் என் தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட்டில் ஒரு ஃபோட்டோ கிளிக்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். சாப்பாடு தானே நமக்கு முக்கியம். எல்லாம் லைனாக உட்காந்தாச்சு. பாருங்கள், மாமா, அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லாருமே நல்லா இருந்துச்சு. சாப்பாடு பார்த்திங்கன்னா சாம்பார், கூட்டு பொரியல், அப்பளம், வடை, எல்லா பாயாசம், சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஒரு நாள் எல்லாரையுமே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் என்கேஜ்மெண்ட் முடிச்சு அங்கே இருக்கிற ரிலேஷன்ஸ் கூட எல்லாம் கூட கொஞ்சம் நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வர வழியில்